மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சென்ட்ரல் பக்கத்துல ரிப்பன் மாளிகையோட பேக் சைடுல அமைந்துள்ளதுதான் மூர் மார்க்கெட். 1898ஆம் ஆண்டு மெட்ராஸ் கார்பரேஷனோட தலைவராக இருந்தவர் சர் ஜார்ஜ் மூர் அவரால தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த மார்க்கெட்னு சொல்லலாம். அவரோட பெயராலேயே இந்த மார்க்கெட்டும் மூர் மார்க்கெட் என்று அழைக்கப்படுது. அப்பொழுது பிராட்வே பகுதியில வியாபாரிகள் தங்கும் விடுதியாக இருந்துச்சு. நாளடைவுல அதுவே சுற்றிலும் கடைகள் கட்டப்பட்டு மூர் மார்க்கெட்டாக மாறி இருக்கு. தொடக்கத்துல இறைச்சி கடை, பூக்கடை, உணவுப் பொருட்கள், பழக்கடை, கலை பொருட்களோட கடை, புத்தகங்கள் மற்றும் செல்ல பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை விற்பனை செய்யும் இடமாக இருந்து வந்தது. பிற்காலத்துல கடைகள் கட்டப்பட்டு வர்த்தகர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் நோக்கத்துக்காகவும் சில கடைகள் கட்டப்பட்டது. குறிப்பாக மெக்கானிக்கல் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள் இங்கு அதிகமாக கிடைக்கும். இந்த பகுதியில இன்று வரை தெருவில் வசிக்கும் மக்கள் இருக்கிறாங்க. இந்த பெயர் பெற்ற மூர் மார்க்கெட்டை பற்றி நம்ம வீடியோல பார்க்கலாம். இது போன்ற பல பிரீட் அழகான பறவைகளும் இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மிக குறைந்த அளவிலான விலையிலிருந்து அதிக விலையிலான செல்ல பிராணிகள், இது போன்ற பறவைகள் இங்க கிடைக்குது. பல வகையான ஃபாரின் பிரீட்ஸும் இங்க கிடைக்குது. பல வண்ண மீன்கள், எலி, பூனை, கிளி, முயல், ஸ்பெஷல் பிரீடான சில ஃபாரின் பிரீடு விலங்குகளும், வீட்டில் வளர்க்கப்பட விலங்குகளும் இங்க வந்து கிடைக்குது. பொதுவா சென்னை கொளத்தூர் கலர் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் இடம்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல மூர் மார்க்கெட்லயும் பல வகையான பல பிரீடு கொண்ட மீன்கள் இங்க கிடைக்குது. சில பிரீடுகள் கொளத்தூர்ல கிடைப்பதை விட குறைந்த விலைக்கே மூர் மார்க்கெட்ல வாங்கலாம். பச்சை கிளி, லவ் பேர்ட்ஸ், பஞ்சவர்ண கிளி, அனைத்து வகையான கிளிகளும் இங்க கிடைக்குது. பழங்கால நாணயங்கள் இங்க அதிகமா கிடைக்குது. பிரிட்டிஷ் கால நாணயங்கள், அதற்கு முந்தைய முகலாய நாணயங்கள் கூட நம்ம இங்க வாங்க முடியும். பெரும்பாலும் நம்ம பிரிட்டிஷ் பீரியட்ல பயன்படுத்தல காலனா, அரையனா, ஓட்டை நாணயங்கள் மிக குறைந்த விலையில வாங்க முடியும். நாணய சேகரிப்பாளராக இருக்கிற மாணவர்களும், அது சார்ந்த படிப்பு படிக்கிறவர்களும், அவர்களுக்கு எங்கும் கிடைக்காத நாணயங்களை இங்க கலெக்ஷன்ல நீங்க பொறுமையா உட்காந்து தேடி எடுக்கலாம். சுமார் 1600 வருஷத்துல இருந்து இப்ப ரீசெண்டா 1990 வரை உள்ள நாணயங்கள் நம்ம பரவலா இங்க பார்க்க முடியுது. 90s கிட்ஸ், 80s கிட்ஸுக்கான ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அந்த 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, 25 பைசா நாணயங்கள்லாம் இப்போது புழக்கத்துல பரவாயில்ல இல்ல. இங்க நீங்க அதை பார்க்க முடியும். இதுதான் அந்த ஓட்டைக்காரனான்னு சொல்றது. இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியட்ல வந்தது. இது அதே ஒரு 200 வருஷ பழமை வாய்ந்த கிராம்ஃபோன். இது ஒரு பீரியட்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் ஆச்சு. அண்ட் ஒப்பேரா மியூசிக் ஹால்ஸ் போன்ற மியூசிக் ஹால்ஸ்லயும் அது மிகவும் பரவலா யூஸ் ஆச்சு. இதெல்லாம் ஒரு விண்டேஜ் ஆன்டிக் பொருள்கள். இது அந்த காலத்துல பிரிட்டிஷ் பீரியட்லயும் இந்தியாவை சேர்ந்த செல்வந்தர்களாலும் பலவராலும் இது பயன்படுத்தப்பட்டது. அது நாளடைவில் ஏலம் போய் கடைசியா இங்க நமக்கு கிடைக்குது. கடவுள் சிலைகள் முதற்கொண்டு நடராஜர் சிலைகள், பழைய டெலிபோன், ரோட்டரி டயல் பேட் இருக்கும் சுத்ரா மாதிரி, பஞ்சவர்ண சிலைகள், வெண்கலம், பித்தளை, அது மாதிரி பல உலோகங்களால் செய்யப்பட்ட சிலைகள் இங்க பரவலா கிடைக்குது. உங்க வீடுகளை அலங்கரிக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள்னு பாத்தீங்கன்னா அந்த பழைய வீடியோ கேம்ஸ், டார்ச் லைட், ஆடியோ பிளேயர்ஸ், பழைய கேமரா, டெலிபோன்ஸ், கார்ட்லெஸ் போன்ஸ், செல்போன்ஸ் கூட ஈவன் பழைய மாடல்ஸ், சிடி, ப்ரொஜெக்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், பிரிண்டர்ஸ், சில ஹார்மோனியம் பெட்டி கூட, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட இருக்குது. ஆன்டி கேம்ஸ், அந்த பழைய கேம்ஸ் கன்சோல்ஸ் கூட உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. வாக்மேன் சீரீஸ், அந்த ஃபர்ஸ்ட் வந்த சீரீஸ், ஹேர் ட்ரையர்ஸ், லைட்ஸ், லேம்ப்ஸ், ஈவன் சில கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் கூட உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஒர்க் பண்ணதான் பார்த்து வாங்கிட்டு போகலாம். ஏன்னா இங்க கொண்டு போற பொருளுக்கு அதுக்கப்புறம் வாரண்டி எதுவும் இருக்காது. வாட்சஸும் அதே மாதிரி இருக்கு. லேட்டஸ்ட் வாட்சஸ் இருக்கு, பழைய வாட்சஸும் இருக்குது. மாணவர்களுக்கான புத்தகங்களும், IAS, IPS எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கான புக்ஸ்களும், TNPSC மாணவர்கள் பயன்படக்கூடிய புக்குகளும், பல ஜானர்ல இருக்கிற கிரைம் நாவல்ஸ், அந்த மாதிரியான நாவல்ஸ், ஸ்டோரிஸ், சில்ட்ரன்ஸுக்கு தேவையான காமிக்ஸ், எல்லா வகையான புக்ஸும் நம்ம இங்க வாங்கலாம். இவ்வளவு பழமை வாய்ந்த இந்த மூர் மார்க்கெட்டை அரசு ஆய்வு செய்து நல்ல முறையில பராமரிக்க வேண்டும். அப்பகுதியில சிலர் சாலையோரம் குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் செய்து கொடுக்க வேண்டும். இதுல பெரும்பாலான மேல்தள கடைகள் பாழடைஞ்சு போயிருக்கு. அதை சீர்படுத்தி தொழில் முனைவோருக்கு ஒதுக்கி தர அரசு முன்வர வேண்டும். சில சமூக விரோதிகளோட நடமாட்டமும் இந்த இடத்துல அதிகரிச்சிருக்கு. அரசு அவ்வப்போது கண்காணித்து இந்த பழமை வாய்ந்த மார்க்கெட்டை பாதுகாக்கணும் என்பதே அப்பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் என்று சொல்ற கல்ச்சர் இந்த காலத்துல வளரும் தலைமுறைய பயங்கரமா பாதிச்சிருக்கு. அந்த தலைமுறைக்கு பழைய புத்தகங்கள், பழைய பொருட்களை வாங்கி ரிப்பேர் செஞ்சு பயன்படுத்தலாம் அப்படின்ற பழக்கத்தை தேவையான இடத்துல எல்லாம் கொண்டு வர பெரியவர்களும் முன்வர வேண்டும் என்பதே நம்ம இந்த வீடியோ வாயிலா தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது போன்ற பல்வேறு செய்திகள், நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள மிஸ்டர் ஆணையர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.